வேலைக்கு போயிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒரு எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுற நீங்கள் எல்லாருமே தயவு செஞ்சு ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற குரூப் 4 எக்ஸாமோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நினச்சதோட டஃப்பாக தான் இருக்குது. ஏகப்பட்ட ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா படித்து முடித்த உடனே எல்லாம் குரூப் 4க்காக ட்ரை பண்ணி வேலையை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் வேலைக்கு போயிட்டு படிக்கிறதுனால அவங்களுக்கு ஈக்குவலாக பண்ண முடியறதில்ல. ஸோ சும்மா வீட்டில் படிக்கிறேன் அதோடு நிறுத்திக்கிறேன் அப்படின்னு இருந்திங்கன்னா நம்மளால் பாஸும் பண்ண முடியாது. வெறும் காணல் நீராக போயிடும் நம்ம கனவெல்லாம். ஸோ தயவு செஞ்சு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச்சு ஒரு பெய்டு டெஸ்ட் பேட்சாக இருக்கணும். அது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% பூஸ்ட் ஆகிடும். மீதி 50% ஒர்க்கு மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் என்ன தான் 50% ஒர்க் போட்டாலும் மீதி 50% வேஸ்ட்டாக போயிடும். இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம் ஈக்குவலாக டஃப் கொடுக்கணும்னா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி ஆகணும். இந்த வருஷத்தை விட்டுட்டா அடுத்தது 2027 தான், 2026 எலெக்ஷன் நடக்கு. ஸோ எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். டெஸ்ட் பேட்ச் எவ்வளோ குயிக்காக ஜாயின் பண்ணணுமோ ஜாயின் பண்ணிக்கணும்.